அந்த விஜய்க்கு தெரியும் கோமணத்தை அவுத்துட்டு அடிப்பாரு தெரியுமா? அவருக்கு இருக்க வெறியில ஜப்பான் நாடு மாதிரி திருத்தி கொண்டாடணும்னு அவர் வெளிநாட்டுலாம் போய் படம் பிடிச்சு வந்தவர். சும்மா இங்க வந்து இந்த கூவாத்துல குளிச்சது கிடையாது எல்லாருமே. சினிமாவுக்கு அப்புறம் யாருமே இல்ல நீங்க எப்படி சொல்றீங்க? இல்ல இதுக்கப்புறம் அதெல்லாம் நடக்குமா? இப்பதாங்க நடந்திருக்கு. துணை முதல்வரா வந்தது 50 வருஷத்துக்கு முன்னாடியாங்க. இந்த 5 வருஷத்துக்குள்ள நடந்தது. அவர் சினிமால இருந்து வந்திருந்தாங்க, அதுக்குதான் அவரை நடிக்க வச்சாங்க. இப்ப அடுத்தது அவர் பிள்ளை வேற நடிக்க வைக்க போறாங்க. ஸ்டாலின் அவர்களுக்கு அப்புறம் உதயநிதி முதலமைச்சராருன்னா அவர் இன்னும் 5 வருஷம் கழிச்சு முடிக்கிறதுக்குள்ள அவருக்குள்ள எம்எல்ஏ ஆவாரு. இளம் வயதிலேயே இந்தியாவில் இளம் வயது சட்டமன்ற உறுப்பினருங்கிறதும் இளம் வயதிலேயே அமைச்சருங்கிறது இதெல்லாம் பெருமையா பேசி இதெல்லாம் விழா நடக்கும். ஏன்னா நீங்க எல்லாம் இதெல்லாம் பார்த்துதான் தமிழ்நாட்டு மக்கள் எப்ப 1000க்கு 2000க்கு சோரம் போய் நிக்கிற இந்த கூட்டம் இதெல்லாம் பார்த்து அப்ப கூட புத்தி வராது. புரிஞ்சு நின்று நான் யார் தெரியுமா நீ யார் தெரியுமா நின்று கை தட்டும். அதுக்கு 100-200 வாங்கிட்டு இந்தாண்ட போய் திமுக கரை வெட்டி வேட்டியை கட்டிட்டு போய் கூட்டமா நின்று வெயில்ல கை தட்டிட்டு வரும். அதுக்கப்புறம் இந்தாண்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாதிரி யாராவது ஒருத்தவங்க அண்ணா திமுக இருந்தாங்கன்னா அங்கேயும் போய் கழிச்சு அங்க ஒரு 250 ரூபாய் கொடுத்து அந்தாண்ட போய் வேட்டி சட்டையெல்லாம் மாத்திட்டு அந்தாண்ட ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஆயிடுச்சு தமிழ்நாட்டு மக்கள். அருவருப்பா சொல்லணும்னா ஜூனியர் ஆர்டிஸ்ட் எங்கனாலும் போய் என்ன வசனம் சொல்றனோ அந்த இடத்துல சொல்லிட்டு பிச்சை வாங்கிட்டு வந்துடும். இது வந்து அன்றாட பிச்சை. அப்புறம் தேர்தலுக்கு ஒரு பிச்சை இருக்கு, ஒரு பெரிய பிச்சை. இந்த பிச்சை வாங்கி திங்கிற இனமாக இன்னைக்கு தமிழ் இனம் மாறிடுச்சு. இதான் இன்னைக்கு நீங்க விஜய்க்கு ஒரு கூட்டம் வருதுன்றதுனால என்னமோ அரசியலே மாறிடும்ன்ற மாதிரி அந்த யோசனையில இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு அரசியல் களத்தில் இல்ல அவருக்கு என்ன அவ்வளவு கூட்டம் வருது? நான் என்னமோ விஜயோட பிரதிநிதியா பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நான் சொல்றது இருக்கிற இயல்பா சொன்னேன். மக்கள் எங்க சார் அவர் பின்னாடி இருக்காங்க? யார் பின்னாடி? விஜய் பின்னாடி இருக்கிறாங்களா இல்லையாங்கிறத நீங்க தானே காட்டிட்டு இருக்கீங்க. நீங்க தானே ஊடகங்கள் தானே காட்டிட்டு இருக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்குன்னு. அதை பார்த்து தானே திமுக சிக்கலாயிரும்னு அவருக்கு சிக்கலை கொடுத்துட்டு இருக்குன்னு நீங்க தானே விவாதம் நடத்துறீங்க உங்க ஊடகங்கள். அடுத்த 5 ஆண்டுகளுக்கும் திராவிட மாடல் ஆட்சி தான் தொடரணும்னு தமிழ்நாட்டு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. சார் நீ நினைக்கிற மாதிரிலாம் இங்க பண்ண முடியாது சார். என்ன சொல்றாருன்னு சொல்லுங்கண்ணே. அவன் புதைக்கலாமா எரிக்கலாமா நம்மள சேர்த்துக்கிறான்பா. நீனாப்பா நீ என்ன வேற கூப்பிட்டு ஓரங்கட்டு லெப்ட்னா நீ. தமிழ்நாடு நாசமா போறதுக்கான அறிகுறியை 2 பேரும் ரொம்ப ஜகஜோதியா மக்கள் மேல எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. 2 பேரும் திமுக அண்ணா திமுக. இது திமுக ஒன்னும் ஓகியம் அண்ணா திமுக ஓகியம் இல்லைன்னா அண்ணா திமுக ஓகியம் திமுக ஓகியம் இல்லைன்னா சொல்லாதீங்க. ஆனா விதை போட்டது திமுக. ஆமா விதை போட்டது திமுக. 2 பேரும் ஒரே குட்டையில் ஒரே மட்டைகள். 2 பேரும் தமிழ்நாட்டை சூறையாடுறாங்க. இந்த பணம் என் பணம் கிலோ வழிச்சவனுக்கு துட்டு இல்ல. எவன் சம்பளம் கேட்டாலும் சம்பளம் துட்டு இல்லன்ற அனைத்து தரப்பு மக்கள் 2 மாசமா போராடிட்டு இருக்கோம். ஆசிரியர்கள் போராட்டம், எல்லாரும் நெசவாளர்கள், செவிலியர்கள், மருத்துவர்கள், தூய்மை பணியாளர்கள், போக்குவரத்து ஊழியர்கள், மின்வாரிய ஊழியர்கள், அனைத்து கடைநிலை ஊழியர்கள், ஒப்பந்ததாரர்கள், ஒப்பந்த கூலிகள், அனைத்து தொழில இருக்கவங்க, இடைநிலை ஆசிரியர்கள் சொல்லிக்கிட்டே போலாம். எவங்க கேட்டாலும் பணம் இல்லை அவங்களுக்கு வழிச்ச காசு கொடுக்க துட்டு இல்ல. திமுக தூக்கி 9000 ரூபாய் 45 நாள்ல அடிக்கிறாங்க. இவர் ஒரே நான் வந்தா 10,000 ரூபாய் கொடுத்தாரு. ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் எச்சரிக்கை கொடுக்குது சூறையாடிட்டு இருக்கீங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 2 மாசத்துக்கு முன்னால கொடுத்த எச்சரிக்கையில 9 மாநிலங்கள் மிக மோசமான நிலைமையில தள்ளாடிட்டு இருக்குன்னு கொடுக்குது. சில லட்சம் கோடிகள் இந்த இலவசங்களால வந்து சூறையாடப்படுது. எல்லா இலவசங்களையும் நம்ம எதிர்க்கல. உடனே இலவசங்களை எதிர்க்கிறதால நீ மேட்டு முடியும். அப்படி எதிர்க்கல. மதிய உணவு திட்டம், காலை உணவு திட்டம், பெண் குழந்தைகளுக்கான எல்லா திட்டங்கள், கலைஞர் காப்பீட்டு திட்டம் இதெல்லாம் வரவேற்கத்தக்கது. இதெல்லாம் வந்து கல்வியிலும் சுகாதாரத்திலும் செய்யறது முதலீடு. இது என்னது? அவர் பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடுத்துட்டு கோடைக்கால ஊக்கத்தொகை 2000 ரூபாய் 5000 ரூபாய் தூக்கி சொல்லி அவங்க கொடுத்தாங்க. இவர் 10,000 ரூபாய் போயிருக்காரு. அது மிஞ்சினார். இவரு விலைவாசியால தமிழ்நாடு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களா? 10,000 ரூபாய் நான் கொடுப்பாரு. என்னங்க இது? தமிழ்நாடு மக்கள் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுங்க. இல்ல சார் தமிழ்நாடு தலையிடும் சுப்ரீம் கோர்ட் தலையிடும். கண்ட மேடைக்கு நீங்க எந்த வாக்குறுதி மக்களை முட்டாளாக்குறாங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. 2 பேரும் சேர்ந்து மக்களை முட்டாளாக்குறாங்க. இந்த 2 பேரையும் தமிழ்நாடு மக்கள் நிராகரிக்கணும். அப்படி பாத்தீங்கன்னா இது உச்சகட்ட அட்டூழியம். 10,000 ரூபாய் இப்ப நாளைக்கு அவர் பிச்சுவாரு ஸ்டாலின். பல லட்சம் மெட்ரிக் டன், லட்சக்கணக்கான மெட்ரிக் டன்னு மெட்ரோ வேலைக்காக நோண்டப்பட்ட மண் எங்க இருக்கு? சென்னை மெட்ரோ பணிகளுக்காக தோண்டப்படும் பள்ளங்களிலிருந்து எடுக்கப்படும் மண் கடந்த 3 ஆண்டுகளாக பல கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாக தமிழ்நாடு மாநில மணல் லாரி உரிமையாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பின் தலைவர் யுவராஜ் குற்றம் சாட்டியுள்ளார். மெட்ரோ வேலை அரசாங்க வேலை நினைக்கிறோம். அதுல இந்த மண் எடுப்பதுல மிகப்பெரிய முறைகேடு. ஒரு டிரைவருக்கு இருக்கிற பற்று கூட நம்ம தேமுதிக கட்சி தலைமைக்கு இல்ல. யாரை எதிர்த்தாங்களோ அவங்க காலிலேயே போய் விழுந்து மண்டிட்டு அவங்க காலை நக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தயவு செய்து இந்த டிரைவரோட வீடியோ அனுப்புனீங்கன்னா அவங்க இனிமே சாப்பாடுல கொஞ்சம் உப்பு போட்டு சாப்பிடுவாங்க, கொஞ்சம் சொர்ணம் வரும்.